கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிரேஸ் மீடியா பார்வையாளர்களே, இந்த நல்ல நாளிலுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு வருகிறேன். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்த தவறுகளின் நிமித்தமாய் அல்லது நீங்கள் சந்தித்த சில காரியங்கள் நிமித்தமாய் கர்த்தர் என்னை மன்னிப்பாரா, இதோ நான் அதற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டேனே என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்காதபடிக்கு நீங்கள் தூரமாக இருப்பீர் என்று சொன்னால், நான் உங்களுக்காக ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புவீர்கள், விசுவாசிப்பீர் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை இயேசு மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தை 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் பாவம் செய்தது உண்மைதான், நீங்கள் தூரம் போனது உண்மைதான். இனி எனக்கு அதிலிருந்து விடுதலை இல்லை என்று நீங்கள் நினைப்பது தவறு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்காக பரிந்து பேச அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லி இன்றைக்கும் உங்களை நான் ஆண்டவரிடத்தில் நெருங்கும்படிக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று நான் நம்புகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு சகோதரி ஒருவர் உண்டு. நல்ல ஜெபிக்கிற ஒரு வாரியர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இளம் வயதிலே சில தவறுகளை அவர் செய்துவிட்டார். அதன் நிமித்தமாய் அவர் அழுது புலம்பி, இதோ எனக்கு இந்த பாவத்திலிருந்து எனக்கு மன்னிப்பே கிடைக்காது, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள், நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தவள், ஆண்டவருக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொன்னவள், அவருக்காக ஓடினவள், எல்லாம் உண்மைதான். ஆனால் நான் இன்றைக்கு தவறு செய்து விட்டேனே, நான் எப்படி நான் வாழுவேன் என்று சொல்லி, நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரி நினைத்து கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு அவர் மரித்து போகலாம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த வேளையில் ஆண்டவர் ஒரு நாள் அந்த மகளுக்கு பேசும்படிக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்பொழுது அந்த மகள் கண்ணீரோடு இந்த காரியங்களை சொன்னால், நான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டேன், நான் அவரிடத்தில் வரக்கூடிய தகுதியை நான் இழந்து விட்டேன், இனி நான் வருவது இல்லை என்று அவள் சொன்னாள். அப்பொழுது அந்த சகோதரிக்கு நான் இந்த வார்த்தைகளை சொன்னேன்: இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உன்னை நேசிக்கிறவராய், உன்னுடைய பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பும்படியாக உன்னுடைய சூழ்நிலைகளை அவரிடத்திலே சொல்லி நீ அவரிடத்திலே வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரே தவிர நீ அவரை விட்டு தூரம் செல்வதை அவர் விரும்பவில்லை என்று நான் சொன்னேன். என்னை மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா, என்னுடைய சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பாரா என்று அந்த சகோதரி கேட்டாங்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இனி நான் அதை செய்ய மாட்டேன், என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீ கேட்பா என்று சொன்னால், நான் உமக்கு பிரியமானதை மட்டுமே செய்வேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீ கேட்பா என்று சொன்னால், இன்றைக்கும் இயேசு உனக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று நான் அவர்களுக்கு சொன்னேன். அந்த வார்த்தைகளின்படியாக அவர்கள் விசுவாசித்து கேட்டு அவர்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நானும் அவர்களுக்காக ஜெபித்தேன். இன்றைக்கு அவர்கள் நல்ல ஒரு விசுவாசியாக, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் அநேகருக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரர்களாக அவர் இருக்கிறார். அவர் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறேன். சந்தோஷமாய் வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர் என்று சொன்னால், நீங்கள் அதே இடத்தில் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை, நீங்கள் முடக்கப்பட்டதை கர்த்தர் விரும்பவில்லை, நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு நீங்கள் ஓரமாய் நிற்பதை அவர் விரும்பவில்லை. அவருடைய சமூகத்துக்குள்ள, அவருடைய அன்பிற்குள்ள, அவருடைய இரத்தம் என்னை விடுதலையாக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் மீண்டும் அவரோடு கூட வந்து ஒப்புரவாகுவதை அவர் விரும்புகிறார். இன்றைக்கும் அவர் உங்களுக்காக பரிந்து பேச அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த விசுவாசத்தோடு நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவரிடத்தில் சொல்லி என்னை மன்னியும் என்று நீங்கள் கேளுங்கள். அவர் உங்களை மன்னித்து உங்களை மீண்டுமாய் கட்டுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளிலுமாய் இதோ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டவள், ஆனாலும் நான் இப்படியாய் வழி தப்பி போய்விட்டேன்,
என்னுடைய சுற்றுச்சூழல்கள் சரியில்லை, என்னுடைய நண்பர்கள் சரியில்லை, நான் சரியில்லை, ஆகையினால் என்னுடைய வாழ்க்கை இப்படியாய் ஆகிவிட்டது என்று சொல்லி தூரமாய் நிற்கிற என்னுடைய அருமையான சகோதரனை சகோதரியை என் இயேசு இந்த நாளிலுமாய் கண்ணோக்கி நீர் பார்ப்பீராக. இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரிய அப்பா தகப்பனே, நீர் அவர்களை கரம் பிடிக்கும்படிக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி கதறுகிற அவங்க வாழ்க்கையை இந்த நாளிலுமாய் நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாய், இதோ அவர்களுக்காய் பரிந்து பேசும்படியாய், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய், இதோ தகப்பனே அவர்கள் மேலே என் தேவனீர் மனம் இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த ஸ்திரியை இதோ நீர் பார்த்து ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களேப்பா, இதோ மீண்டும் உன் மேலே இப்பேற்பட்ட காரியங்கள் வரக்கூடாதபடிக்கு இந்த பாவங்களை செய்யாதே என்று நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா அப்படியாகி ஆண்டவரே, இந்த நாட்களில் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து இதோ உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அறிக்கையிடுகிறார்களோ, உம்மிடத்தில் சேர விரும்புகிறார்களோ, இந்த நாளிலுமாய் அவருடைய மங்கி எரிகிற திரியை நீர் பிரகாசமாய் எரிய பண்ணும்படிக்கு இந்த நேரத்தில் உங்கள் அக்கினி இறங்கி வந்து அவருடைய பாவ வாழ்க்கையை பட்சித்து போடும்படியாய், அழித்து போடும்படியாய் உங்கள் கரம் அவர்கள் மேலே இறங்கி வருவதாக. அன்றைக்கு அந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவனை சேர்த்து கொண்டீரே, அவன் மேலே உம்முடைய உயர்ந்த வஸ்திரத்தை நீர் கொடுத்தீரே, முத்திரை மோதிரத்தை நீர் கொடுத்தீரே, பாதரட்சிகளை கொடுத்தீரே. அதே போல இந்த நாளிலுமாய் இதோ இவள் இழந்து போன அந்த பரிசுத்த ஆவியானவரை முத்திரையை நீர் கொடுக்கும்படியாக, பரிசுத்த ஆடையை அவர்களுக்கு போர்த்தும்படியாக, உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பாதரட்சிகளை அப்பா அவர்கள் காலிகளை தொடுக்கும்படியாக நீர் செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.